தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நாளைய தினம் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு விருந்தளிக்க இருக்கிறார். கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக விஜய் பங்கேற்கும் இந்த நோன்பு கவனம் ஈர்த்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய நடிகர் விஜய் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் கூட கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மகாபலிபுரத்தில் நடந்து முடிந்தது. இதில் பங்கேற்ற விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நாளை மாலை நடைபெற இருக்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களோடு பங்கேற்கும் விஜய் நோன்பு திறந்து விருந்தளிக்க இருக்கிறார். நாளை ஒரு நாள் விரதம் இருந்து நோன்பு திறக்கும் விஜய் தொடர்ந்து தொழுகையிலும் ஈடுபட இருக்கிறார். இதனை முன்னிட்டு நாளை நிகழ்ச்சி நடைபெறவுள்ள அரங்கில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பார்வையிட்டனர். சுமார் 2000 பேர் வரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் டேபிள் நாற்காலி எதுவும் இன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் தரையில் அமர்ந்து நோன்பு திறந்து தொழுகையில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விஜயின் வருகையை ஒட்டி பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு செய்யப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நாளைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் சுமார் 2500 முதல் 3000 இஸ்லாமியர்கள் விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். நாளைக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முகமது மன்சூர் அவர்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை இஃப்தாருடைய நிகழ்வில் தளபதி அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நோன்பு திறக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்வு சரியாக 6:24 நோன்பு திறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6:35 மகரிபுடைய ஜமாத் நடைபெறும். ஜமாத்தோடு சேர்ந்து தளபதி அவர்களும் நம்மோடு தொழுகின்றார்கள். அதற்கு பிறகு அனைவருக்கும் இஃப்தாருடைய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அவர்களுடைய அழைப்பிதழோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரக்கூடியவங்க எல்லாரையுமே நம்ம வரவேற்கிறது கண்டிப்பான அவசியம். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 3000 பேர்கிட்ட பங்கேற்பார்கள் என்பது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 120 மாவட்டங்களில் இருந்து மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் நோன்பு இருக்கும் கட்சியைச் சேர்ந்த 600 இஸ்லாமியர்களுக்கு நாளைய இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.